ஸோ வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நம்ம ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு ஒரு 70 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு வீடியோ சீரீஸ் மாதிரியே கொண்டு போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறோம். சரியா? ஸோ நம்ம வந்து வீடியோ சீரீஸ் அப்படின்னா டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம், என்ன மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் எழுதுகிறோம், ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீலாக் சீரீஸ் மாதிரியே கொண்டு போகலான்னு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் அக்னிபாத் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ என்ன மாதிரி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து படித்தா கூட நான் என்னென்ன டாபிக் வந்து நான் டெய்லி படிக்கிறேன், ஸோ நான் வந்து இந்த டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம மண்டே வந்து நமக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஷெடியூல் வந்து போட்டு வச்சுருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மண்டே இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் சிஸ்டம், மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஜிகே டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து போக போகுது. சரியா? அப்போ மார்னிங் 10 to 1 வந்து இந்த கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து 2 to 4 வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து பண்ணுறோம், ஜிகே கிளாஸ் வந்து பண்ணுறோம். இதற்கான டெஸ்ட்டு எப்போ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டத்துக்கான டெஸ்ட் வந்து ஈவினிங் 6 மணிக்கு இருக்கும். சரியா? அதே மாதிரி நேஷனல் சிம்பிள்ஸ்க்கான டெஸ்ட் வந்து மறுநாள் காலையில். சரியா? ஸோ மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து 8 மணிக்கு இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், 6 மணிக்கு ஜிகே படிச்சுட்டு ஸோ அந்த 8 மணிக்குள்ளாடி என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ 6 மணி 8 மணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் நான் இன்றைக்கே வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ டே 1 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், வீட்டிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கே வீடியோ போடுறேன். ஸோ டே 2 டாபிக் தான் நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டே 1 நம்பர் சிஸ்டம் டாபிக் நல்லா படிங்க. 6 மணிக்கு நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். சரியா? அதே மாதிரி நேஷனல் சிம்பிள்ஸ் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கே படிங்க. ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மிடில் கிளாஸ் சொல்கிறதோட லோவர் மிடில் கிளாஸாக நம்ம சொல்ல முடியும். ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து ஒரு வேலைக்கு போக போகிறாங்க. ஸோ நம்மளோட வேலை அப்படிங்கிறது நம்ம தலைமுறையை மாற்ற போகுது. ஸோ ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்களோட லைஃப் மாறும். லைஃப் மட்டும் கிடையாது, நம்ம தலைமுறையே. இப்போ நம்ம வந்து ஆர்மியில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க வைக்கலாம். புரியுதா? ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய உயரத்தினாலும் நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக ரீச் பண்ண முடியும். அதனால் விடாமுயற்சியோட நம்பிக்கையோட படிங்க. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து தமிழில் கொடுத்ததுனால ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸி அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸி தான். அதையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியல. சரியா? உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும், கூட தான் செய்யும். அதனால் அசால்ட்டாலாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாக படிங்க. ஃபஸ்ட் அட்டம்ல என்ன பண்ணுங்கள், கிளியர் ஆகி போயிருங்க. சரியா? 4 வருஷம் அக்னிபாத் முடிச்சு வெளியில் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, எதையுமே கவலைப்படாதீங்க. ஸோ 17லேருந்து 26 வயசு வரைக்கும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வயசு சொல்லுவேன். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அதனால் தைரியமாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.